இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 35 முதல் 38 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்காக திரு அவை நம்மை அழைப்பு விடுத்திருக்கின்றது. இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால், விழிப்பாக இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே, அந்த காலத்திலே பார்க்கின்ற பொழுது, முதலாளி தன்னுடைய பணியாளர்களை பார்க்க வருகின்ற பொழுது அவர்கள் சரியாக வேலை செய்யவில்லை, சோம்பேறிகளாக இருந்தால் என்றால் அவர்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள். அதே வேளையிலே அவர்களுக்கான தண்டனையும் கொடுக்கப்படும். ஆனால் இயேசுடைய பார்வையில் சற்று வித்தியாசம் இருக்கிறது. எவர் ஒருவர் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு பணிவிடை புரிவதற்கு இயேசு வருகிறார் என்று. So he did not come to receive the service but to serve. பணிவிடை பெறுவதற்கல்ல, மாறாக பணிவிடை புரிவதற்கே வந்தேன் என்று சொல்லுகின்றார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இயேசுடைய வருகைக்கு நாம் தயார்படுத்த வேண்டும். ஆக தயார்படுத்துவது என்று சொல்லுகின்ற பொழுது பயமுறுத்துவதல்ல. என பலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்து விட்டார், மனம் மாறுங்கள். மனம் மாற வேண்டும், ஆனால் பயத்தினால் அல்ல, அன்போடு. காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், எந்த சூழலிலும் நீ நம்பிக்கைக்குரியவனாகவும் அன்புக்குரியவனாகவும் இருக்க வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க. விருந்தாளி வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சவங்க வராங்க, இல்லை சொந்தக்காரங்க வராங்க, அன்போடு அவர்களுக்கான உணவை தயார் செய்வோம், அவர்களுக்கு தேவையானவற்றை தயார் செய்வோம், வீட்டை சுத்தப்படுத்தி வைத்திருப்போம், வருகின்றவர்கள் தங்கி செல்லட்டும் என்று அதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்து வைத்திருப்போம். இது எதனால் செய்கின்றோம்? அவர்கள் மீது கொண்ட பயத்தினால் அல்ல, மாறாக அவர்கள் மீது கொண்ட அன்பினால். அதுபோன்று நாமும் இயேசுடைய வருகைக்காக நம்மை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும், வெளியே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பலவிதமான தடுமாற்றங்கள் நிகழ்வதை பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், முதலாவது சமூக ஊடகங்கள். சமூக ஊடகங்கள் நம்முடைய பார்வையை, நம்முடைய சிந்தனையை மழுங்கடித்துக் கொண்டிருக்கின்றன. நல்லவற்றை சிந்திப்பதற்கு பதிலாக ஏதோ ஒன்றை நாம் எடுத்து புரட்டி கொண்டே இருக்கின்றோம். அதனால் நம்முடைய நேரங்களையும் விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் நம்மை தயாரிக்கின்ற நிலையில் கூட இல்லாததை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, தொடர்ந்து அனுப்பப்படுகின்ற செய்திகள். இந்த கொரோனா நேரத்திலும் சரி, இன்றைக்கும் சரி, பல சமூக ஊடகங்கள், அது யூடியூபர்ஸாக இருக்கலாம், அல்லது மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களாக இருக்கலாம், வைரஸ் வருது, அது வருது, இது வருது என்று மக்களை குழப்பிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு வியூஸ் வர வேண்டும், அவர்களுக்கு ரேட்டிங் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மக்களை அதற்குள் இழுத்து விட வேண்டும் என்ற செயலை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். தொடர்ந்து செய்திகள். நாமும் அதை பார்த்து கொண்டு பதட்டமடைந்து கொண்டு நிலையற்ற தன்மையை கொண்டிருப்போம். ஆகவே அவற்றிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்பதுதான். மூன்றாவது, பயம், கவலை. இன்று நாம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே சம்பாதிக்க வேண்டும், பணமில்லை என்றால் வாழ முடியாது, இனி என்னுடைய பிள்ளைகள் இப்படி வாழப்போகிறார்களோ என்பது போன்ற பல கவலைகள், அல்லது குடித்து கொண்டிருக்கின்ற கணவனை பற்றிய கவலை, கடன் வாங்கி கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல், நம்பிக்கையற்ற கணவன் அல்லது மனைவி, இது போன்று பல நிலைகளில் நம்முடைய பயம், கவலை மேலோங்கி இருக்கும். ஆக அந்த நேரத்திலும் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே உடனடியாக எனக்கு இன்பம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி என்றால், நான் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், நான் கீழ்ப்படுகின்றேன் என்றால் தொடர்ந்து பல காலங்களுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ அந்த கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நிச்சயமாக இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் வீழ்ந்து விடுவோம் என்பதுதான். அடுத்ததாக, தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். எந்த சூழலிலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஜெபிப்பதை கைவிடக்கூடாது. காரணம் என்னவென்றால், அது நாம் அன்றாடம் உண்ணுகின்ற உணவை போன்றது. எப்படி உணவு உடலுக்கு தேவைப்படுகிறதோ அதுபோன்று ஜெபம் என்னுடைய மனதிற்கும் எனக்கும் கடவுளுக்குமாக பாலமாக செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது சமூகத்திற்கு நாம் செய்கின்ற செயல்கள், பணிவிடை புரிதல். அதாவது பணிவிடை புரிதல் என்றால் எனக்கென்று வாழாமல் பிறருக்கென்று வாழ்தல். நான் விசுவாசம் உள்ள மனிதனாக இருக்கின்றேன் என்றால் எப்படி இருக்கிறேன் என்றால், அன்பு செலுத்தக்கூடியவனாக, இரக்கம் காட்டக்கூடியவனாக, நீதியை வலுப்படுத்தக்கூடியவனாக, தாழ்ச்சி மிக்கவனாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான். அதுபோன்று நான் தொடக்கத்தில் சொன்னது போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்லுகின்றார். இதை நாம் இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அவர் தீர்ப்பளிப்பவர் தான். ஆனால் அந்த தீர்ப்பு என்பது எப்படிப்பட்ட தீர்ப்பு? இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு தீர்ப்பாக இருக்கிறது, அன்பை மையப்படுத்துகின்ற ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. அதுபோன்று இயேசு நம்மை தொடர்ந்து நேசிக்கிறார் என்பதற்கான அடையாளம் பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் நாம் பார்க்க முடியும். இப்போ ஒரு தாயானவள் ஒரு குழந்தையை வளர்க்கின்றாள், அக்கறை காட்டுகின்றாள், அன்பு செலுத்துகின்றாள். எந்த குழந்தை என்றால் அந்த குழந்தையால் எந்த ஒரு பிரச்சனையும் வெளியிலிருந்து வரவில்லை என்ற சூழலில்லை. அதுபோன்று ஒரு மாணவன் ஏமாற்றுவதற்கு பதிலாக நீதியை தேர்ந்தெடுத்திருக்கிறான், உண்மையை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் அவன் வெகுமதி பெறக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றான். அதுபோன்று முதியவர்கள் உடலிலே பல வேதனைகள் இருக்கும், மனதிலே பல வேதனைகள் இருக்கும். இந்த வேதனைகளை ஜெபமாக மாற்றி மற்றவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் நற்செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று பணி செய்கின்ற ஒரு ஆள் மற்றவர்கள் பார்க்காத நேரத்திலும் கரப்ஷன் அதில் ஈடுபடாமல் இருக்கின்ற பொழுது அவரும் நேர்மையாக உண்மையாக இருக்கின்றார் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் வந்தாலும் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து அந்த நேரத்தில் தவறு செய்யாமல் மற்ற நேரங்களில் தவறு செய்கின்றோம் என்றால் நாம் விழிப்பாக இருக்கவில்லை, நம்மை தொடர்ந்து தவறான ஒரு நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கின்றோம் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்றார் என்றால் அவர் இன்றைக்கும் பலர் வழியாக வருகின்றார். ஏழைகள் வழியாக, மறுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் வழியாக வருகின்றார். அதுபோன்று நமக்கு அருளை கொடுக்கின்றதன் வழியாக வருகின்றார். நம்முடைய மனசாட்சி வழியாக மெல்ல மெல்ல நம்மிடம் பேசுகின்றார். ஒரு நாள் நிச்சயமாக அவரோடு நாம் வாழ்வோம் என்பதற்கான அடையாளத்தை கொடுக்கும் விதமாக வருகின்றார். இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய அன்பினை சுவைத்து விழிப்போடு இருந்து உம்மோடு ஒன்றித்து வாழக்கூடிய ஆற்றலையும், உமக்காக காத்திருக்கக்கூடிய ஆற்றலையும், பயமற்ற நிலையில் நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஆற்றலையும் தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.